ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் சன்னும் ஜஸ்ட்டு இப்போ ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இங்கே ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்கள பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது இடம் பேர் வந்து ஜுமேரா கிராண்ட் மஸ்ஜித் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலி. இதுதான் அந்த மஸ்ஜித், ஜுமேரா கிராண்ட் மஸ்ஜித். கரண்ட்டு கம்பம் இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி போய் காட்டும், உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மஸ்ஜித். எப்படி இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாப் இங்கே தான் வந்து இறங்கணும். ஆக்சுவலாக துபாய் போர்ட் அண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கிளம்பி வந்தோம். 8ஆம் நம்பர் பஸ். கருத்துபாயில் அல்குபைபாலேருந்து கூட வரலாம். 8ஆம் நம்பர் பஸ்ஸு. இங்கேருந்து பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஜுமேரா பீச்சுக்கும் சைடில் போய்க்கலாம். ஆப்போசிட் கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு அப்படியே பீச் இருக்குது. துபாய் பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு மெயினாக காட்டணுன்னு தான் அந்த பேக்ரவுண்ட் அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து பாருங்கள், ஏசி பஸ் ஸ்டாப். இங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏசி பஸ் ஸ்டாப். அப்புறமா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு தனி வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு இப்போ டைம் இல்லை ஆக்சுவலாக. வெளியே வந்து மட்டும் ஒரு வியூ பார்த்துருங்க. ரோடு பஸ் இங்கே தான் நிற்கும். ஜஸ்ட் அப்படியே நாங்கள் ஒரு வாக்கிங்கில் போகிறோம். எங்கள் மச்சான் இங்கே இருக்கார் ஆக்சுவலாக, ரிலேட்டிவ். அவர் போய் பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வீக்கெண்ட் விசிட். என் சன் கூட ஒரு வாக்கிங். வீட்டில் போனால் எங்கே போகணுன்னு தெரியாது. அதனால் இப்படியே ஒரு வாக்கிங் ஒன்று போயிட்டோம்னா ஸ்கூட்டி பாருங்க. இதெல்லாம் ஹவருக்கு எடுக்கிறது. இது மாதிரி கரீம் பைக் இந்த மாதிரி எல்லாம் துபாயில் இருக்கும். ஸோ நம்ம பெர் ஹவருக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு டயர் அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும். சரி, அதுக்குன்னு கார்டு இருக்கும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு டைம் இல்லை, போவோம். ஸோ அப்படியே ஒரு வியூ பாருங்கள். இங்கே ஸ்பின்னி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஜுமேரா கிராண்ட் மஸ்ஜித். ஸோ அது வந்து இறங்கின பஸ் ஸ்டாப். அங்கே இந்த பக்கம் ஸ்பின்னி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே போனோம்னா இந்த சைடு ஃபுல்லாக பீச் தான். ஸோ ரெஸ்டாரண்ட்லாம் கூட நிறைய வச்சுருப்பாங்க அங்கே. இங்கே எஸ்பெஷலி இது வந்து லோக்கல் ஆளுங்க, அரபிஸோட வீடு ப்ளஸ் நிறைய ரிச்சான ஆளுங்க இருக்கிற இடம் இது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அதனால தான் ஸ்பின்னிஸ் மார்க்கெட் அங்கே இருக்குது பாருங்கள். எங்கே காஸ்ட்லியான ஆளுங்க இருக்காங்களோ அங்கே தான் ஸ்பின்னிஸ் மார்க்கெட் இருக்கும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு துபாய் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஓகே, நாங்கள் ஜஸ்ட் இப்போ தான் பிகினிங்கு. ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுல எதுவும் குறை இருந்ததுன்னா கார் ஒன்று ரிவர்ஸ் வருது. நம்ம இப்படி போயிடும். பிளாட்ஃபாரத்தில் தான் ஆக்சுவலாக ஏறி நம்ம நடக்கணும். அதுதான் வந்து முறை இங்கே. ஸோ பிளாட்ஃபாரத்தில் ஏறி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். புர்ஜ் கலிஃபா இங்கேருந்து ஒரு வியூ தெரியும் பாருங்கள். தெரியுது பாருங்கள், இதுதான் புர்ஜ் கலிஃபா. ஓகே, அது லாங்கில் இருக்குது, இருந்தாலும் அது இருக்கிற ஹைட்டுக்கு நமக்கு தெரியுது. வீடியோ அனுப்பலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தென் இன்றைக்கி இர்ஃபான்ஸ் வியூ சேனலில் கூட ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தோம். அவர் ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தாப்புல. நம்ம ஜஸ்ட்டு துபாய்க்கு வந்தால் விசிட் பண்ணலாம், மீட் பண்ணலாம். நான்லாம் மீட் பண்ணுவோமான்னு தெரியாது, ஏதோ ஒரு சின்ன ஆசை தான். கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கு. பாப்பா வந்து மீட் பண்ணால் கண்டிப்பாக நான் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவேன். ஸோ என் சன் ஹாப்பி இந்த பிளேஸை பார்த்துட்டு. நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் எப்படி போடுறாங்க பாருங்கள் மரத்துக்கு. நைட் டைமில் இன்னும் இப்போ வந்து டைம் ஒரு 6:30 ஆகுது. நைட் டைமில் இந்த இடம்லாம் ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். இந்த வீக்கெண்ட் டைமில் நல்லா லைட்டிங்ஸ்லாம் நல்லா போடுவாங்க. ஸோ துபாய் பஸ் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் இறங்கணும். பேக்ரவுண்டில் ஜுமேரா கிராண்ட் மஸ்ஜித். அசக்
சிக்னல் வந்து ரெட்டில் இருக்குது. டாட்டா காமிக்கலான்னு வந்து அங்கே போய் கிராஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு கிராசிங் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போய் கிராஸ் பண்ணோம். இதோ இருக்கு பாருங்கள் உங்களுக்கு கரீம் பைக் ரெண்ட்க்கு. இந்த மாதிரி லைக் சைக்கிள் தான் இது. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள். நீங்கள் சார்ஜ் இருக்கிற வரையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெடல் போட்டு அப்படியே வர வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் ஸ்கூட்டியும் வச்சுருக்காங்க கரீம் பைக்கில். அண்ட் அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. பெர் ஹவருக்கு 20 தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு காசுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 430 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு இங்கே நடக்கிறதுக்கு பதிலாக இதில் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வாக்கிங் இஸ் ஹெல்த்தி. ஆக்சுவலி வாக் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. நாங்கள் நினச்சா கூட இப்போ இந்த வண்டி எடுக்கலாம், பட் எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நார்மலாக எனக்கு வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்பின்னிஸ் சூப்பர் மார்க்கெட் இதோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நாங்கள் விசிட் பண்ண வந்த வீடு இருக்குது, எங்கள் ரிலேட்டிவ். ஸோ அவங்கள தான் பார்க்க மெயினாக வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு போடுறோம்னா, ஜஸ்ட்டு ஜுமேராக்கெலாம் வரணுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வேவில் வந்தால் இந்த பக்கம்லாம் பீச் இருக்குது. கரெக்டாக இந்த ஸ்பின்னிக்ஸ்க்கு ஆப்போசிட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பீச் தான். இந்த மாதிரி சைடில் ரோட் பாருங்கள். இந்த ரோட்டில் போயிட்டிங்கன்னா பீச்சுக்கு டைம் இருந்ததுன்னா போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த ரோட்லலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பீச் தான். ஸோ ஜுமேரா பீச்சு நார்மலாக இருக்கும், அதை விசிட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் சிக்னல்லாம் இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கைஸ். சிக்னல் ரெட்டில் இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கார்னால் அவங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க அவங்க சிக்னல் வர வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன். ஸோ இங்கே நம்ம நடந்து போகலாம். ஆக்சுவலாக சரி பார்ப்போம். லெட்ஸ் கோ. இந்த மாதிரி எரிஞ்சு ஆஃப் ஆச்சுன்னா நம்ம வாக் பண்ணணுன்னு அர்த்தம். கமான் வேகமாக நடக்கணும்னு அர்த்தம். இங்கே ரெட்டில் இருக்குது, வெயிட் பண்ணணும். ஸோ க்ரீன் ஆகிடுச்சு, போகலாம். இதெல்லாம் போலீஸ் பார்த்தா பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. திஸ் ஆல்சோ ஃபார் இன்ஃபர்மேஷன். இதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து லைசன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டோம் ஸ்பின்னிஸ் கிட்ட. ஸ்பின்னிஸ் பேக் சைடு தான் எங்களுக்கு அந்த ரிலேட்டிவ் வீடு இருக்குது. ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு அவரை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ see you guys, ஃப்ரண்ட் கேமரா. ஓகே கைஸ், ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ துபாய் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னுடைய கண்டென்ட்ஸில் அதையும் நான் போட்டு வைக்கிறேன், துபாய் இன்ஃபர்மேஷன். ஸோ துபாயை சுற்றி பார்க்க வரவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிளிப்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அந்த டேட்ஸ் போய் பாரு அஸ்தக்கு. அப்பங்க டேட்ஸ். இதுதான் ஃப்ரெஷ் டேட்ஸ். மரத்தில் இப்படி தான் மரம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ லோக்கல் ஆளுங்க இருக்கிற வீட்டிலலாம் இது வளர்ப்பாங்க மெயினாக. இந்த மாதிரி தான் நெட் போட்டு வைப்பாங்க. எதுக்கு தான் அது பழுத்ததுக்கு அப்புறமா கீழே விழுந்துடும். அப்போ பிச்சிட்டேன். ஒன்ஸ் த ஃப்ரூட் இஸ் ரெடி இட் வில் ஃபால் டவுன். ஓகே. நானும் என் சன்னும் எங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா துபாய் பஸ் ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு சொன்னல ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே உட்காந்துருக்கோம், பஸ்க்காக வெயிட்டிங். ஓகே, எங்கள் பஸ் வரதுக்கு இன்னும் 10 to 15 minutes டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்லைடிங் டோர் தான். உள்ளே வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி, சேர்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. சேர் பார்த்துங்க, சூப்பராக போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு. ஸோ அந்த பக்கம் ஒரு இதே மாதிரி பாக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பார்த்தோம்னா அங்கேயும் போய்க்கலாம். இங்கே ஃப்ரீயாக இருக்குது, அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஸ்க்ரீன்லாம் ஓடுது பாருங்கள், இது தெரியுதா ஸ்க்ரீன்? நான் அது க்ளோஸ்அப் வீடியோ போடுறேன். எங்கள் பஸ் வர டைமிங்லாம் அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடும். அதில் என்ன டைம் போட்டிருக்கோம், ஒரு நிமிஷம் கூட மாறாமல் கரெக்டாக வந்துடும். அதான் துபாய். ஸோ இங்கே டைமிங் வந்து ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. பஸ் டைமிங் ஆன் டைமுக்கு வந்துடும். ரொம்ப ரேர். 1% 2% தான் வந்து எப்பயாவது
5 மினிட்ஸ் டிலேயாக வரும், ரொம்ப கிடையாது அதுவும். ஓகே, பஸ் ஸ்டாப் உங்களுக்கு போடுறேன்னு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஸோ நைட் டைமில் பாருங்கள் பட்டன். ஸோ நைட் டைமில் நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்ட் வெளியே லைட் எரியும், சிக்னல் வச்சுருப்பாங்க. ஸோ பஸ் டிரைவருக்கு அது வந்து விசிபிளாக இருக்கும், அதை பார்த்து பஸ் நிப்பாட்டுவாங்க. ஸோ உள்ள ஆள் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு சிக்னல். ஓகே, தேங்க்யூ கைஸ். வெளியே என் சன்னு வெளியே காட்டணும்னு ஆசைப்பட்றேன், வாங்க. அதே மாதிரி அவுட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும், லைட் எரியுறதால கேமராவில் சரியாக விசிபிள் இல்லை. ஒரு நிமிஷம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸு இந்த ஸ்டாப்லேருந்து எங்கெங்கே போகுதுங்கிற ரூட் வந்து கிளியராக போட்டிருக்கோம். ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒரு கலர் போட்டு எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கும் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டைமிங்கும் இங்கே போட்டுருவாங்க, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. மார்னிங்லேருந்து அப்படியே ஈவினிங் வரையும் டைமிங் போட்டிருப்பாங்க, எந்தெந்த டைமிங்க்கு இந்த பஸ் வருது, ½ அன் ஹவருக்கு ஒருக்க, 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி 20 மினிட்ஸ் ஃப்ரம் until 9 AM, morning 6 to, and then 9 to 12 every 20 minutes one bus, number 88. இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் டூரிஸ்ட் கைஸ் அண்ட் ஆல் த பேசஞ்சர்ஸ். இட்ஸ் a very good idea. ஸோ தேங்க்யூ துபாய் ஃப்ரெண்ட்ஸ். துபாய் பஸ் உங்கள் பார்வைக்காக. என் சன் நார்மலாக நெய்பர்ஸ்க்கு வந்து டாட்டா காட்டுவான். ஸோ இப்போது டிரைவருக்கு டாட்டா காட்டணுன்னு நின்றுட்டுருக்கான், பார்க்கலாம். ஸோ அவர் டிரைவிங்கில் பிஸியாக இருப்பார். காட்டிட்டார் டாட்டா. ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி நெய்பர்ஸ்லாம் நிறைய இங்கே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன். துபாய் டாக்ஸி உங்கள் பார்வைக்கு. ஸோ ஜுமேரா பீச்சுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள லுக்லாம் பாருங்கள், அந்த ரோட் லுக் நைட் டைமில் சூப்பராக இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டு ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு வியூ உங்களுக்கு பார்வைக்கு. ஆக்சுவலாக இதே மாதிரி லைட் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ அந்த லைட் தான் வந்து உள்ள பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது நைட் டைமில் பிளிங்க் ஆகும், ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ 24 hours ஷாப்ஸ்லாம் இருக்குது வீக்கெண்டில், நாட் ஓன்லி வீக்கெண்ட், ஃபார் ஆல் தி டைம். தேங்க்யூ கைஸ், கீப் வாட்சிங் மை வீடியோ ஃபார் த துபாய் இன்ஃபர்மேஷன். லவ் யூ ஆல். இந்த மாதிரி ரேஸ் கார்லாம் நிறைய இங்கே பார்க்கலாம். ஸோ டிடிஎஃப் வாசன்லாம் கொஞ்சம் துபாய்க்கு வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் ஹலோ மிஸ்டர் டிடிஎஃப் வாசன், என் பையன் உங்கள் வீடியோலாம் நிறைய பார்க்குறான். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இவர் வீடியோ தான் ஏன்டா பார்க்குற, வெத்து வீடியோவாக போடுறாரு, டிஃபன்ஸ் வீடியோலாம் பாடுறா அப்படின்பேன். ஆனால் அவனுக்கு டிடிஎஃப் வாசன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறான். சரி, எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பார்க்க வேண்டியது தான், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஸோ எங்கள் வீடியோஸும் யார் யாரை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸு எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம். நம்பர் 8. ஸோ இப்போ லோக்கல் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ்லேயும் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துச்சு பாருங்க. ஸோ நம்பர் 8 வந்து இன்னும் 2 மினிட்ஸில் வரும்னு போட்டிருக்கு. அல் குபைபா பஸ் ஸ்டேஷன். ஸோ லெட்ஸ் சி. நம்பர் 88 வந்து வருது அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டாக வரும் பாருங்கள். உங்களுக்காக ஒரு லைவ் டெமோ. நம்பர் 88. Number 88 is came. There are city center. So the number 9 also came. So next is our bus number 8. Let's see, it will come on time. So number 8 bus is came. So this is our bus.
came on time.